Hi everyone. Hi. Hello. Ajayna fans. Hi. காதலுக்கு மரியாதை மாதிரி. Hi. 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 So finally boys ஓட ஒரு ட்ரிப் கிளம்பிட்டோம். பறக்குறோம் பறந்தே ஆவறோம். வெங்கட்டோட ஆர்கனைசிங் தலைமையில தப்பா போயிட்டேன். முதல்ல வந்து வெங்கட் இவரோட கைடன்ஸ்ல தான் இன்னைக்கு வந்து வால்பாறை ட்ரிப் போயிட்டு இருக்கோம். ஸோ நான் தான் பிளானர். இன்னைக்கு நான் சொல்றதான் கேட்கணும். பல மாதங்கள் வருடங்கள் கழித்து போகிற ஒரு ட்ரிப் இது. பாய்ஸா போறதுனால ஒரு பிளானும் கிடையாது. போற வழியா ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லி அவன் ட்ரௌசரு லுங்கி பேண்டோட போயிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஆமா, டேரக்டா வந்து குளிக்க போறோம் ஆலியார் டேம்ல. அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐட்டினரி. ஆழியார் டேம்ல அந்த அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டு என்னன்னா வின்னர் படத்துல வந்து பாத்திருந்தேன். வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும். இன்னைக்கு நம்ம அடியை பார்க்க போறோம். ஈரோடுல வந்து ஒரு மேரேஜ்க்காக வந்தோம். ஈரோடுல தோட்டத்து விருந்துன்னு ஒரு இடத்துல சாப்பிட்டோம். லஞ்சு வேற லெவல்ல இருந்துச்சு. நான் 5000 வந்துருச்சேன். தோட்டத்து விருந்துல இருந்து 5000 ரூபாயா? ப்ரமோஷன். நம்மள பாக்குறதே 10 பேர் பாப்பாங்க. இல்ல 5000 நம்மள யாரா ப்ரமோஷன் புக் பண்ணுவானுங்க. இவங்க தான் சாப்பிட்டு நேரம் கொடுத்துட்டு வந்தாங்க. நல்லாவே இல்லை அப்படி சொல்லிடலாம். போட்டோஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரூம் புக் பண்ணோம். புக் பண்ணிட்டு அந்த ரூம் கன்ஃபர்மேஷனுக்காக வெங்கட் தான் கால் பண்ணான். ஏர்லி செக்இன் வேணும்னு கேட்டான். 11 மணிக்கு. ஆமா, ஆக்சுவலி நாங்கள் ஈரோட்லேருந்து கிளம்புறதே இப்போ 12 மணி. அங்கே போகிறதுக்கு 6 மணியோ 7 மணியோ ஆக போகுது. இதில் 7 மணி ஏர்லி செக்இன் 11 மணி கேட்டோம். இல்ல அவன் கால் பண்ணி நீங்க வரீங்களா நான் வேற யாருக்க வாடகை விட்டா கேட்க போறான். அதுக்கு பதிலா 7 செக்இன் ஒன்று தான் குறைச்ச. ஸோ அந்த மாதிரி வந்து கன்னா டைமுக்கு கிளம்புறோம். 6 மணிக்கு கிளம்பணும்னு நினச்சோம். 12 மணிக்கு கிளம்பியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 6 மணிக்கு போறதே டவுட் தாங்க. இருட்டில் தொலாவ போறோம். எங்க இருக்கோம் எங்க தங்கணும்னு சொல்லி. ஸோ குளிக்கிறது தான் தலையாய கடமைன்னு எல்லாரும் குளிக்கிற ட்ரெஸ்ஸோட ரெடி ஆகி போய்கிட்டு இருக்கோம். டைம் சேவ் பண்றோம் என்ன சார். ஆமா, அதுக்கு தான் வந்ததே. கிழிச்சாங்க குளிக்கல ஏன்னா குளிக்க தான் போறோம்னு சொல்லி. அதனால ட்ரெஸ் எதுவும் உருப்படியாக பண்ணல. அவன் ட்ரௌசரை மட்டும் போயிட்டு இருக்கானுங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஒரு 5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆலியார் டேம் ஃபர்ஸ்ட் போகிறோம். 3 hours ட்ராவல் டைம். போகிற வழியில் தண்ணி பாட்டில் நிப்பாட்டணும். பொள்ளாச்சி நீர் குடிச்சு அவனால முடிப்போம். நெல்லி இறக்குறோம். ஆமாம், அப்புறம் லஞ்சுக்கு ஒரு டைம் நிப்பாட்டுறோம். அப்புறம் அந்த குடிச்ச இளநீர் இறக்கிறதுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம். இந்த மாதிரி பல ஸ்டாப்புகள் இப்போ முடிஞ்சு ஆலியார் டேம் எப்போ ரீச் பண்ணுவோன்னு தெரில. பட் எங்களுக்கு வந்து பிளேசஸ் போகிறத விட பாய்ஸ் அது ஃபன் பண்ணிட்டே போகிறோம். காதல் வைத்து என்னை கொள்ளதே, இன்னும் உன்னை நம்புவேன் என்று பெண்ணே என்னாதே, கண்கள் மூடி காதல் செய்ய கற்று தந்தாயே, உன்னை தெரிந்து உன்னை நான் காதல் புனிதம்னு சொல்றாங்க. அது எத்தனை அளவு உண்மை தெரியலங்க. பல பேர் சிக்கிதான் தவிக்கிறாங்க. காதலே வேணாம்னு நினைக்கிறாங்க. இது யார் செஞ்ச தப்பு, யார் மேல வெறுப்பு. காதலே அந்த அண்ணன் இல்ல தன் பாய். உறவுக்கு பேரு என்னங்க அதை கேட்க போனா கெட்டவங்க சொல்ல வர்றாங்க. வந்து இன்சா அண்ட் வெங்கட் பாடுற ராப் பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. ராப் பின்னாடி ஓடிட்டு இருக்கு. சவுண்ட் கம்மியா இருக்கனால அவங்க பாட்டுக்கு அவங்க ஃபாஸ்டா போடுறானுங்க. கேந்திரம் தேவைப்படுச்சு சுத்தி அங்க விட்டுருவோம். அது எப்படி போகுதுன்னு இருக்கு. அது பாடி முடிச்சு வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் தான் வருது. அது ஸ்டார்டிங் பாட்டுல எப்படிதான் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த பேக்ரவுண்ட்ல ராப் இல்லாம பார்த்தேன்னு வச்சுக்கேன், கொலாடி சண்டை மாதிரி இருந்துச்சு அப்படி பாடுறது. காதல் வளர்த்த ஏ புள்ள புள்ள உன்னை எங்க பிடிச்ச. நீ இல்ல உன்னை பிடிக்க முடியல. பாட்டை செஞ்ச வீடியோ போட்டு சாவடிக்கிறாங்க. வீடியோ லாக் பண்ணி காதல் வளர்த்த உண்மையில் நானும் புள்ள காதல் வளர்த்த. அதை பாடல் கொஞ்சம் சன் டிவில வந்துருக்கோம். உங்கள் சுகுமார் சன் டிவில உங்கள் சுகுமார். ஆமா சைஸ் பாத்தீங்களா? நேத்து கொடுத்து சைஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? உனக்கு தேவை அந்த போர்டு தானே. போட்டு ஸ்டாப் போட்டியா? இது சொல்லியிருந்தா அங்கிருந்து டப்பா தான் முன்னாடி நின்றுக்கலாம். நீ புரியல எனக்கு. ஏன்னா இதோட நீ நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம் போடு.
எதுக்குடா சின்ன கவாயத்துல எனக்கு இவனுக்கு மட்டும் கிணறு மாதிரி வாயா இங்க பாரு அவன் எப்படி குடிக்கிறான் பாரு. நீ சென்னைக்காரன் ப்ரூவ் பண்ற பாரு. அப்படியே குடிப்பான் வழக்கமா இன்னைக்கு எங்க கட்ட போறது அவன் திருநெல்வேலிக்காரன்டா. அதான் சமயம் மாத்தி விடுறான். குடிக்கவே கிடையாதுடா. நேச்சுரலா பேசு அப்படின்னா இது இருக்கான்னு தெரியல. நம்ம வந்து சின்ன வயசுல வந்து கோக் பெப்சிலாம் 10 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து பதனி தான் வந்து 5 ரூபாய்க்குலாம் கொடுப்பானுங்க. பதனி வாங்கி குடிச்சிட்டு இருப்போம். ஆமா. ஆனா பதனி நான் ரொம்பலாம் எனக்கு அது பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஒரு சில இடம் இருக்கு ஊர்ல, அங்க செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும், செம்மையா இருக்கும். எனக்கு நுங்கு ஊத்தி பதனி பிடிக்கும். எனக்கு நுங்க உள்ள தண்ணி மட்டும் குடிப்பேன். அது பிடிக்கும். அந்த பதனி வாங்கி வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிக்கிற பழக்கம் உண்டு. லைட்டா ஒரு 1/2 மணி நேரம் வச்சா சமைச்சு லைட்டா சுண்ணாம்பு போட்டு கூட போல போல நீங்க என்ன பேசுறீங்கன்னு லைட்டா சுண்ணாம்பு போட்டு ஃப்ரிட்ஜே கிடையாது. ஒரு நாள் வச்சுட்டு அப்படி நான் குடிச்சது. அதுதான் ரெசிபியா? அப்படி குடிச்சது இல்ல. நான் சும்மா எனக்கு ஒரு ஆசை இருக்கும் சில்லா அப்படி குடிச்சது இல்ல. ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கு ரெசிபி. அந்த எண்டு பாருங்க. அங்கயா? அந்த எண்டு தண்ணி ஓட்டம் தெரியுதா? அதான் அங்க இருக்கு. அதான் சொல்றேன். அந்த ஓரமா அப்படியே போய் திரும்பி போறான். நான் அந்த இதுக்கு அதான் கூப்பிட்டு சொன்னேன். வாங்க போலாம், வாங்க போலாம். ஒரு பம்பு செட் மாதிரி இருக்கும்டா அது. பரவாயில்ல வாங்க. இவ்வளவு பரவாயில்லையா டேய்? இவ்வளவு வந்துவாங்க. ஏய் வேற ஏதாவது உருப்படியா பார்க்கலாம்டா. இல்ல அந்த இடம் நல்லா இருக்கு. ஆனா இத கிராஸ் பண்ணி வரது தான் எனக்கு கடுப்பா இருக்கு. கிராஸ் பண்ணி தீ போறோம். ஓ இங்க தான் வின்னர்ல துணி துவைப்பாங்களா? அந்த அவர் மாதிரி அங்க உட்கார்ந்துருப்பாங்க. கல்லுக்கெல்லாம் இருக்குல்ல. அப்படி நினைச்சுக்கலாம். ஏடா கடைசியில் இப்படி கூப்பிட்டு இப்படி பண்ணிட்டீங்க. என்ன பண்றது, நமக்கு நேரம் அவ்வளோதான். இப்போ இவர் இறங்கி போயிட்டாரு. இங்கே ஒருத்தர் இறங்கினாரு. ஆமா இங்கிருந்து எப்படி இறங்குனாங்க? ஏறாங்க ஒரு கல் முடியும். அது நான் இறங்கி வந்துடும். அதுக்கு வாங்க உருப்படியா வேற ஏதாவது நல்ல பிளேஸ் வாங்க போலாம். ரொம்ப நேரம் யோசிச்சு அங்கே போனாலும் பம்பு செட்டுமா இருக்கும். போறதுக்கே 1/4 மணி நேரம் ஆகும். கரெக்ட். பாவண்டா அங்கே போறதுக்கு 1/4 மணி நேரம், வரதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும். பேச்சு மித்து தான் விழுவ தேவையா? போயிடலாம். இதுக்கு செருப்பெல்லாம் வேற கழட்டிட்டு வந்த மேடா. அதே செருப்பு தடிக்க சுட சுட முட்டை போட்டாரு. ஆலியா டேம்னு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு போய் இந்த ப்ராஜெக்ட் பெரிய ஃப்ளாப் ஆயிருச்சு. திருநெல்வேலியோட இருட்டுக்கடை அல்வாலாம் டேம் தண்ணியில போயிட்டு குடிச்சு படுத்துக்கிட்டே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஈரோடு மேரிகோல்ட் பிஸ்கெட் அது மட்டுமா எல்லாரும் செருப்பை கழட்டி கார்லயே வச்சுட்டு நடந்து போய் கார் ஓபன் பண்ணி என்னென்னலாமோ பிளான் பண்ணோம். கடைசியில பார்த்தா போன மாசம் வந்திருக்கான். அதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஒரு மாசம் இவ்வளவு பெரிய சேஞ்ச். அதுவும் மழை காலமா இருக்குன்னு கூட நினைச்சேன். மழை காலமா இருக்கும் வரும்போது மழை காலமா இருக்கும். இப்ப இறங்க அடுத்து நம்ம போற இடம் மங்கி ஃபால்ஸ். பண்ண போறோம். உள்ள போய் உட்காந்துட்டு டேம் பாக்குறது. என்ன கணக்கு? என் சேனல்ல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அலௌடு இல்லடா. எல்லாமே வெங்கிட்டு தான் வாங்கிருக்காங்க. கரெக்ட்டா? நான் ஒண்ணு தான் வாங்கிருக்கேன். அவார்டெல்லாம் வாங்குனீங்க, எல்லாரும் டிஸ்கஸ் பண்றீங்க. தம்பி உனக்கு முகமது இல்ல. இல்ல எனக்கு எந்த ரூபா சொன்னீங்க? அது வேற ரூம்ல. அது வந்து வெளியே சொல்ல முடியாது. அது வேற. எப்பலாம் அஜய் வாயில இருந்து வர வச்சிருக்கேன். டெபி போடுல இல்ல நீங்க கார்ல வச்சு டென்ஷன் இருக்கு. என்னைய வச்சு பாரு கோவத்துல தண்ணில இருந்த கோவத்துல நிறைய வச்சு போயிருக்கு. லாக் பண்ணி விட்டுறாங்க கீழ. வண்டி விட்டுறேன். கரெக்ட்டா ஆர்ச் தெரியணும்டா. ஐயோ அஜய் எடுக்கவே இல்ல. டேய் நீ குடிச்சு முடிச்ச உடனே தாண்டிட்டீங்க. ஒரு செகண்ட்ல இருந்தான். அவர் ஊவர சொன்னாரா கேட்டு அத ஊச்சோமா தாண்டிச்சுடா. வெளிய பின்னாடி எடு. அவர் அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்மலாம் கேப்போம். பின்னாடி வெளியடா. என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு. ஆமா அப்படிதான்.
நந்தினி ஐஏஎஸ் அவங்களுடைய கிட்ட சத்தியவேல் கவுண்டர் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கேட்டு வருவாரு. அது என்னன்னா தண்ணி திறந்து விடணும் சொல்லிட்டு. அது எவ்வளவுதான் தண்ணி இருந்து பக்கத்துல வந்தோம் கார் எடுத்துட்டு அப்படியே. அதான் இங்கே தண்ணி இல்லை, அதனால திறக்க முடியாது. தண்ணி தான் இருக்க போதுமான அளவு இல்லையா? ஆனா 100 கிராமத்துக்காக இவ்வளவு தண்ணி திறக்க முடியுமா அப்படிங்கறதா இங்க கொஸ்டின். ஓகே, யார் அந்த சக்திவேல் கவுண்டர், யார் நந்தினி? சக்திவேல் கவுண்டரும் சின்ராஸோட ஒய்ஃப் தான் நந்தினி. அவங்க சக்திவேல் கவுண்டர் அப்பா யாரப்பா லொலிசமா மாதிரி யார் சின்ராசு சக்தியார் கவுண்டர் பையன் யாரு சக்திவேல் கவுண்டர் நந்தினியோட மாமனார். அப்போ சின்ராஸோட ஒய்ஃப் கிட்ட சின்ராஸோட அப்பா வந்து பெடிஷன் கொடுத்திருக்காரு. இதுக்கு நந்தினி வந்துட்டு தண்ணி திறந்தாங்களா இல்லையான்றதா படத்துல சஸ்பென்ஸா இருந்துச்சு. இப்ப பார்த்தா அவங்க சொன்ன நியாயமா தண்ணியே இல்லை, இங்கேயே தண்ணி திறக்கல. அப்போ தண்ணி திறக்கல. என்னடா 5 கிலோமீட்டர் நீங்க மங்கி ஃபால்ஸ் போயிட்டே இருக்கு. இந்த வந்துச்சு முத்து என்ன மங்கி ஃபால்ஸ் என்ட்ரி இருக்கு. இதுக்கு எங்க 10 ரூபாய் 20 ரூபாய் நினைக்கிறேன் என்ட்ரி ஃபீஸ். ஆமா, அந்த லெஃப்ட்ல பாருங்க, லெஃப்ட்ல போற மாதிரி பாருங்க ரோடு. பார்க்கிங் வாங்கிட்டு போயிட்டு சுத்தமே இல்லையாப்பா. புலிகள் காப்பகம் மயில் நிக்கிறாரா இருக்கா? சொன்னா சென்னை ஆரம்பிங்க. உள்ள போற பார்க் பண்ணிக்கலாம் ஜாலியா. நல்லா இருந்துச்சு. பார்க்க கூடாதோ? வாவ், உண்மையாவே இந்த பக்கம் லெஃப்ட் இடம் பாருங்க. இங்க பாரு மயில் பாரு. இல்ல ஒரிஜினலாவா அப்படினா? சில மாதிரி இல்ல பாக்க. அதை பார்த்து தான் இல்லடா, சென்னைக்காரனுக்கு மயிலுக்கும் சிலைக்கும் கூட வித்தியாசம் தெரியாதா? கேமரால இருக்கா ஃபில்ம் பண்ணிட்டு கத்தி சொல்ற ஒன்னும் கேட்கல. போய் கண்டுபிடிச்சோம். எல்லாத்தையும் வாங்க போயிட்டு இருக்காங்க கைஸ். விஜய் வருவான்ல அந்த மாதிரி நான் தமிழ்ல வெளியே வருவேன். ஃபைனலி மல்டிபால் வந்தாச்சு. தண்ணியை பார்த்தாச்சு. கண்டுபிடிச்சோம். ஃபைனலி சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சோம். தண்ணி இருக்கு. இவங்கெல்லாம் தான் அந்த காலத்து ஆதி மனிதர்கள். சொல்லு நண்பர்களே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா மங்கி ஃபால்ஸ்ல இருந்துட்டு இருட்டுக்கடை அல்வா சாப்பிட போறோம். திருநெல்வேலி மிஸ் பண்ணிட்டா. இருட்டுக்கடை அல்வா டைட்டில் ஸ்பான்சர் பை திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா. நாங்க வந்துட்டு கார்ல போய் சாப்பிடலாம் தான் இருந்தோம். பக்கத்துல இருந்தவங்களே சாப்பிட்டு டெம்ப் பண்ணி விட்டாங்க. அப்படியா? நாங்க சாப்பிட்டு அவன் அடம் பிடிச்சி பேச்சு உட்காந்து எடுத்து வந்திருக்கான். மெயினா வந்து கார்ல போய் சாப்பிட்டா கை கழுவுக்கு வாட்டர் வேணும். எங்களை குடிக்கிறது கூட தண்ணி இல்லை. அவன் இதையும் சொல்றான். அப்படி இல்ல, இனி ஸ்வீட் சாப்பிடக்காண்டி வந்தோம். போய் இட்டுக்கிற அல்வா வாங்கிட்டு நேரம் மங்கி மட்டும் குடிக்க வந்துருவாங்க. அப்படியே சும்மா அதிகமா இருக்கு. நம்ம டேஸ்டா இருக்கா எந்தா வா இவ்வளவு மரம் இருக்கு. அதிசயமா பேசுறேன். கரெக்டா இலை விழுந்தது மட்டும் இல்ல, அப்படி தங்கிடுச்சு அடிக்கடி. இங்க வரமாட்டோம்மா போயிட்டோம். மக்கள் அந்த பொண்ணு அப்படியே போயிருவா. வேண்டாங்க வா போன போதுவா.
அவனை நீ